இதுக்குதான் நாங்க மேளதாளம் எல்லாம் வச்சு இவ்ளோ பேத்தி அழைச்சிட்டு வந்திருக்கோமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்க தானே நலங்கு வைக்கணும். அதுக்குள்ள நீ என்னமோ உன் பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்க? அதானே, புருஷன் இல்லாதவ பொண்ணுக்கு முத நலங்கு வைக்கலாமா? சுப்பு, என்னம்மா இதெல்லாம்? அதுவும் எங்களை வெளியே உட்கார வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வர வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்படி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ முதல்ல உன் பொண்ணுக்கு நலங்கு வச்ச? இதெல்லாம் சாமி ஏத்துக்குமாமா? ஆத்தா, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ? ஏன் சாமி ஏத்துக்காது? நான் தான் என் அம்மாவை வைக்க சொன்னேன். என்னைக்குமே என் அம்மா தான் எனக்கு முதல் சாமி. அதனால என் அம்மா வச்சத அந்த சாமி ஏத்துக்கலனா அந்த சாமியே எனக்கு தேவையில்லை. என்ன சாமி தேவையில்லைன்னு எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சாமி பேரை சொல்லி பயமுறுத்த நினைச்சீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். எந்த சாமியாவது உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லுச்சா புருஷன் இல்லாதவங்க எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு? எதுவுமே இங்க சாமி சொன்னது இல்ல, எல்லாமே மனுஷங்க சொன்னதுதான். புருஷன் இல்லாதவங்கள உடன்கட்டை ஏற சொன்னாங்க. இப்ப அது இருக்கா? இல்லல. அதனால சாமி ஏதாவது கோவப்பட்டுச்சா? பொண்ணுங்க வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுங்கிறதையும் சாமி மேல பழைய போட்டுதான் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படியா இருக்கும்? பொண்ணுங்க வேலைக்கே போக கூடாதுன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு தானே இருக்கோம். அதனால இன்னும் சாமி பேரையே சொல்லி பொண்ணுங்களா அடிமையாக்கிட்டு இருக்காதீங்க. அது அந்த சாமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். என் அம்மாவை என்னோட எந்த விசேஷத்திலையும் ஒதுக்கி வைக்க கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். எந்த விசேஷமா இருந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் முதல்ல செய்யணும். அதனாலதான் எங்க அம்மாவை எனக்கு முதல்ல நலங்கு வைக்க சொன்னேன். அதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த சடங்கெல்லாம் எதுக்கு? நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. என் அம்மா தான் எனக்கு சந்தோஷம். அம்மா, நந்தினி சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இந்த உலகத்திலேயே பெத்த ஆத்தா தான் பெரிய சாமி. அதனால அந்த பொண்ணு அம்மா கையால முதல் நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்லம்மா.